ஹே ஆல், நான் 25 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன் 25 டேஸ்னால் நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபாலோ பண்ண முடியாதுன்றதுக்காக 25 டேஸ் இப்போது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சு பார்க்கலாம் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எனக்கு சுத்தமாக கன்சிஸ்டன்சி இல்லை, டிசிப்ளின் சுத்தமாக கிடையாது. வெயிட் லாஸும் பண்ணணும், எதுவுமே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஐ எம் அட் வெரி லோவஸ்ட் பாயிண்ட். இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அந்த நிலைமையில இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் 25 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வந்து 30 மினிட்ஸ் ரன் பிளான் போட்டேன். 3 மினிட்ஸ் வாக்கு, 2 மினிட்ஸ் ரன். பிகினர்ன்றனால இப்படி பிளான் போட்டிருக்கேன். ஆனால் 4 செட் தான் என்னால் ரன் பண்ண முடிஞ்சது. பேலன்ஸ் 2 செட்ஸ் வந்து நான் வாக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கும் வாக் பண்ணிட்டு தான் போனேன். ரிட்டர்ன் வரும்போது வாக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அதை அவுட்டோரில் வச்சுட்டேன். இண்டோர் வந்து ஜிம்மில் இன்றைக்கி கார்டியோ தான் பண்ண சொன்னாங்க. ஸோ கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு தான் வந்து நான் கார்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஜிம்மில். அது வழக்கம் போல் ஹார்ட் சேலஞ்சில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், பிக்சர்ஸ் எடுக்கிறது, 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறது. டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபெக்ட் டயட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஓரளவு ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா டயட் இன்னும் நான் பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஃப்யூச்சரில் போக போக அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். 25 டேஸ் கழித்து என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் இதை நான் 75 டேஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 25 டேஸ் அச்சீவ் பண்ணுறேனா இல்லையான்றதுக்காக தான் நான் 25 டேஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி 9 o'clock எனக்கு HLD கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். என்னோடய கிளாஸஸ் பற்றி ஃபர்தராக போக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய்.